ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பிளஸ்ஸடாக நமக்கு ஆலயத்துக்கு போய் ஆராதனை சந்தோஷமாக மகிழ்ந்து அவரை பாடி கொண்டாடி துதித்து எல்லாவற்றையும் சந்தோஷமாக செயல்படுத்தியிருக்கிறோம் பாருங்கள். ஸோ அப்படி மத்தியானம் வரை நம்ம ஆலயத்தில் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போனால் என்ன இருக்குது? மனைவிக்கு மேலே எரிச்சல், பிள்ளைகளுக்கு மேலே எரிச்சல், மாமியாருக்கு மேலே எரிச்சல், அம்மா மேலே எரிச்சல், அப்பா மேலே எரிச்சல், இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், கெட்ட வார்த்தைகள் வாயில் இருக்குது பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு செண்டு வீடு முழுவதும் மனம் தரணுன்னா ஒரு செண்டு உடைக்கப்படணும், இல்லைன்னா லோஷன். இந்த மாதிரி உடைக்கப்பட்ட காரியங்கள் இருந்தால் தான் அந்த வீடு முழுவதும் நல்ல ஒரு மனத்தை தரும். குடும்பத்தில் போராட்டம் இருக்குதா, நெருடல் இருக்குதா, நம்ம உடைக்கப்படணும், உபத்திரவப்படணும். அல்லையா? சங்கீதம் 119 அதிகாரம் 72வது வசனம். அல்லையா? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லையா? பாருங்க, எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வேத வசனத்தில் என்ன சொல்ற? நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்போ உடைக்கப்படணும். அப்படி இருக்கும்போது நல்ல காரியங்கள் நடந்தே தீரும். அல்லையா? இப்போ பாருங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு பாப்பாவுக்கு காது குத்தும்போது வலிக்கத்தான் செய்யும். கம்மல் அதுக்கு பிறகு என்ன இருக்கும்? அழகாக இருக்கும். அவர்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லையா? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அது ஸ்பெஷல். பாருங்கள், இன்னொரு வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அல்லேலூயா. அன்றியும் ரோமர் 8:28. ஆமாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.